வணக்கம். வாங்க இங்கே 10th மேக்ஸில் அக்டோபர் மாதத்துக்கு உண்டான போர்ஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் 3.17 அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் அதை பார்ப்போம். தொடர்ந்து நம்முடைய சேனலில் இணைஞ்சிருங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. அந்த மேட்ரிக்ஸு அதில் என்னென்ன நம்ம கண்டுபிடிக்க வேணும் அப்படிங்கிறதையும் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று, த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், மொத்தம் இதில் எத்தனை எலமெண்ட் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின், த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் பாருங்கள். 4, 8, 12, 16, மொத்தம் 16 எலமெண்ட் இருக்குது. சரிங்களா? ரைட். அடுத்தது பாருங்கள், த ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ்னால் எத்தனை ரோ இருக்குது, எத்தனை காலம் இருக்குது. இங்கே பாருங்கள், 4 ரோ 4 காலம். ஸோ 4 × 4, 4x4. அடுத்து மூணாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் டவுன் எலமெண்ட் A22. A22ங்கிறது இப்போ பாருங்கள், இது A11, இது A12, அதாவது ஃபஸ்ட்டு சீரியல். A13, A14 போய்கிட்டே இருக்குமா. அடுத்து இங்கே A21, A22, அடுத்து A23, A24, அடுத்து A31, A32, A33, A34, இங்கே A41, A42, A43, A44. மொத்தம் இப்போ 4 ரோ 4 காலம் இருக்குது இல்லையா. இங்கே கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்கன்னா A22. A22ஓட வேல்யூ என்ன, √7. சரிங்களா? அடுத்து A23ஓட வேல்யூ என்ன இருக்குது, √3/2. அடுத்து A24 5. சரிங்களா? அடுத்து A34 எங்கே இருக்குது, 0. A34 0. A43 பாருங்கள், -11. A44ஓட வேல்யூ 1. இப்போ இது அவ்வளோதான் இந்த சம்மு. இந்த சம்மை பற்றி உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் பின் பண்ணி விடுங்க. நான் உங்களுக்கு அதை ரெடி பண்ணி தரேன். ரெண்டாவது, இதை பற்றின ஒரு லிங்க்கு நம்ம பிளாகில் இருக்கும், அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்ன சின்ன கொஸ்டினாக இருக்கும், நல்லா கவனிச்சுக்கோங்க. இஃப் மேட்ரிக்ஸ் ஆஸ் 18 எலமெண்ட்ஸ், 18 எலமெண்ட் இருக்குது அப்படின்னா, வாட் ஆர் த பாசிபிள் ஆர்டர்ஸ். அதாவது ஏதாவது 2 நம்பரை நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நமக்கு 18 கிடைக்கணும். எந்தெந்த நம்பரை மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நமக்கு 18 கிடைக்கும். 1 × 18, 2 × 9, 3 × 6. 4 டேபிளில் 18 வராது இல்லையா, 5 டேபிளில் வராது, 6 டேபிளில் வரும். 6 × 3, 9 × 2, திருப்பி 18 × 1. அவ்வளோதான். அப்போ இதெல்லாம் பாசிபிள் வேஸ் இங்கே எழுதணும். பாசிபிள் ஆர்டர்ஸ், இந்த பாசிபிள் ஆர்டரில் அதெல்லாம் இருக்கும். ஒருவேளை இது 18 இருந்தால், அதுக்கப்புறம் இஃப் ஹேஸ் 6 எலமெண்ட், 6 எலமெண்ட்டாக இருந்தால், 6 எலமெண்ட்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா, 1 × 6, 2 × 3, 3 × 2, அப்புறம் 6 × 1. அப்போ இந்த 4மே 6 எலமெண்ட்டில் இருந்தால் வரும். அதாவது சுருக்கமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 18 எந்தெந்த டேபிளில் வரும், அதே மாதிரி 6 எந்தெந்த டேபிளில் வரும். இதுதான் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். தொடர்ந்து கவனிங்க. அடுத்தடுத்த சம்மு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே கேள்வியை பாருங்கள். 3x3ஓட மேட்ரிக்ஸு நாம் ஃபார்ம் பண்ணணும். கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏஐஜே அதோட வேல்யூ வந்து i-2jன்னு கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஃபார்மெட்டு நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, நல்லா பாருங்கள். A11, A12, A13, அடுத்து A21, A22, A23, அடுத்து A31, A32, A33. இந்த 3x3 மேட்ரிக்ஸை நம்ம க்ரியேட் பண்ணணும். அதுக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷன் என்னென்னா, ஏஐஜே அதோட வேல்யூ என்னென்னா -i-2j. இதுதான் நமக்கு கிவன். சரிங்களா? கண்டிப்பாக கிவன் எழுதணும். 10th மேத்ஸ் பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் கிவன் அவசியம்.
அதனால் அதை புரிஞ்சுக்குங்க. இப்போ A11 அதோட வேல்யூ ஃபஸ்ட்டு பார்க்கணும். மாடலஸ் ஆஃப் 1 மைனஸ் 2 இன்ட்டு 1. அப்போ எப்படி மாறும்? 1 மைனஸ் 2ன்னு மாறுமா? 1ல் 2 போகாது. ஸோ -1. மாடலஸில் எப்போவுமே மைனஸ் நம்ம எழுத மாட்டோம், மைனஸில் வராது, அதனால் அது +1. அப்போ A11 அதோடைய வேல்யூ நமக்கு 1. அதே மாதிரி A12 போடலாமா? மாடலஸ் ஆஃப் 1 மைனஸ் ஆல்ரெடி இங்கே 2 இருக்கனால 2 போடுறோம். ஜேவோட வேல்யூ 2, ஏன்னா இங்கே 2 இருக்கு இல்லையா, இது I, இது J. ஸோ 1 மைனஸ் 4. அப்போ வேல்யூ எப்படி மாறுது? -3ன்னு மாறுதா? இப்போ -3னா வேல்யூ இங்கே என்னவா மாறிடும்? +3 மாறிடும். அப்போ A12ஓட வேல்யூ நமக்கு 3. அடுத்து A13 போடலாமா? 1 மைனஸ் 2 இன்ட்டு 3, 1 மைனஸ் 6. அப்போ மாடலஸ் ஆஃப் -5ன்னு வருமா? இப்போ வேல்யூ என்னவா மாறிடும்? +5 மாறிடும். அப்போ A13ஓட வேல்யூ நமக்கு +5. அடுத்தது A21. இங்கே ஐயோட வேல்யூ 2, ஜேவோட வேல்யூ 1. அதனால் மாடலஸ் ஆஃப் 2 மைனஸ் 2 இன்ட்டு 1. அப்போ 2 மைனஸ் 2. அப்போ வேல்யூ நமக்கு என்னவா மாறுது? 0. 0க்கு மைனஸும் கிடையாது, ப்ளஸ்ஸும் கிடையாது. அதனால் A21ஓட வேல்யூ நமக்கு 0. அடுத்து A22 போடுறோம். ஐயோட வேல்யூ 2, -2 இன்ட்டு 2. மாடலஸ் ஆஃப் 2 மைனஸ் 4. மாடலஸ் ஆஃப் -2ன்னு மாறும். அப்போ வேல்யூ நமக்கு +2ன்னு மாறிடும். A22ஓட வேல்யூ +2. அதே மாதிரி A23 மாடலஸ் ஆஃப் 2 மைனஸ் 2 இன்ட்டு 3. பாருங்கள், 2 -6ன்னு வருமா? -4. அப்போ +4. ஏன்னா மாடுலஸில் நமக்கு என்ன இருக்கக்கூடாது? மைனஸ் இருக்கக்கூடாது. அதனால் நம்ம என்ன பண்ணிடுறோம்? ப்ளஸில் எழுதிடுறோம். அதே மாதிரி A31 போடுறோம். A31னா மாடலஸ் ஆஃப் 3 மைனஸ் 2 இன்ட்டு 1. மாடலஸ் ஆஃப் 3 மைனஸ் 2 வேல்யூ 1ன்னு வரும். அப்போ +1. அப்போ A31ஓட வேல்யூ நமக்கு +1ன்னு கிடைக்குதா? ரைட். அடுத்து அதே மாதிரி A32 மாடலஸ் ஆஃப் 3 இன்ட்டு 2 இன்ட்டு 2. மாடலஸ் ஆஃப் 3 மைனஸ் 4. மாடலஸ் ஆஃப் 3 சரி -3ல் 3ல் 4 மைனஸ் பண்ண முடியாது. நமக்கு கிடைக்கிறது என்ன கிடைக்கும்? -1ன்னு கிடைக்கும். அப்போ -1 வேல்யூ +1ன்னு வந்துடும். அப்போ A32ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது? +1. அதே மாதிரி A33 மாடலஸ் ஆஃப் 3 மைனஸ் 2 இன்ட்டு 3. மாடலஸ் ஆஃப் 3 மைனஸ் 6. 3ல் 6 போகாது. ஸோ -3. -3ங்கிறதுனால நாம் இதை எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா +3ன்னு எழுதுவோம். ஸோ ஆன்சரு A33ஓட வேல்யூ நமக்கு 3. இப்போ நம்ம மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணணும். ஃபார்ம் பண்ணுறதுக்கு A11ஓட வேல்யூ என்ன? 1 3 5. இதை அப்படி எழுதுவோமா? இதுதான் மேட்ரிக்ஸு. மேட்ரிக்ஸோட வேல்யூ 1 3 5. அடுத்து A2 0 2 4 0 2 4. அடுத்து A31ஓட வேல்யூ 1 1 3. ஆன்சர் இதுதான். இப்போ இதுலேயே நம்ம செகண்ட் சம் பார்க்க போகிறோம். அதே தான், கிவன் A11 A12 நம்ம 3x3 மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, அதாவது இந்த கிவன் Aij ஈக்குவல் டு I + j பவர் 3/3. அப்போ A11க்கு நம்ம பார்க்கணும். ஐயோட வேல்யூ 1 ப்ளஸ் ஜேவோட வேல்யூ 1 பவர் 3/3. வேல்யூ என்ன வரும்? 2 பவர் 3ன்னு வருமா? 3 வருமா?
2 பவர் 3னா எப்படின்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 பை 3. 2வை 3 டைம்ஸ் போடணும். 2வை 3ஆல் மல்டிப்ளேஷன் பண்ணுறது இல்லை. அப்போ 8/3ன்னு கிடைக்கும் ஃபஸ்ட்டுது. இது A11. அடுத்து A12 பார்ப்போமா? அதே தான் A12 1 + 2 பவர் 3/3 ஈக்குவல் டு 3 பவர் 3/3. 3 பவர் 3னா 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3/3. ஒரு 3க்கு ஒரு 3 என்ன செஞ்சிடும்? கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ பேலன்ஸு நமக்கு 3 3 சார் 9 அது மட்டும் இருக்கும். அடுத்து A13 1 + 3 பவர் 3/3. 1 + 3 4 கியூபு பை 3. 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4/3. இப்போ 64/3 வருமா? ஏன்னா 4 4s are 16, 16 4s are 64. 64/3. ஓகேங்களா? அடுத்து A21 இதே தான் அப்படியே மாறும். A21ஓட வேல்யூ பாருங்கள், இந்த இதுக்கு வந்துடும். A21னா எப்படி மாறும்னா 2 + 1 பவர் 3/3ன்னு வரும். அப்போ 2 + 1னா 3 பவர் 3/3. ஆல்ரெடி இங்கே இருக்கிறது 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3/3. ஒரு 3க்கு ஒரு 3 என்ன செஞ்சிடலாம்? கேன்சல் பண்ணிட்டோம்னா பேலன்ஸு நமக்கு 9ன்னு கிடைக்கும். அடுத்து A22 2 + 2 பவர் 3/3. 2 + 3னா 4 பவர் 3/3. 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4/3. ஸோ 64/3. அடுத்து A23 2 + 3 பவர் 3. 5 பவர் கியூபு பை 3. 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5/3. இந்த மூணையும் மல்டிப்ளேஷன் பண்ணோம்னா 5 5s are 25, 25 5s are 125ன்னு வரும். அடுத்து A31 போடும்போது 3 + 1 பவர் 4/3. ஆல்ரெடி அதே தான் 4 கியூபு பை 3 ஈக்குவல் டு 4 கியூப் பண்ணால் 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4/3. 64/3 ஆன்சரு. அடுத்து A32ன்னு வரும்போது 3 + 2 பவர் 3. இந்த இடத்துல 3 வரணும், மாற்றி எழுதிட்டோம். 3/3. 3 + 2 வந்து 5 பவர் 3/3. 5 பவர் 3னா 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5/3. ஸோ 125/3. சரிங்களா? அடுத்து அதே மாதிரி A33 3 + 3 பவர் 3/3. 6 பவர் 3/3. 6 இன்ட்டு 6 இன்ட்டு 6/3 is equal to 6 6 are 36. 36 இன்ட்டு 6 are 216/3. இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை வேண்டியது இல்லைனாலும் அப்படியே விட்டுறலாம். இப்போ நாம் மேட்ரிக்ஸு ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா? A11லேருந்து மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணணும். பண்ணிடலாமா? 8/3 9 64/3 இங்கேருந்து வரும். அப்போ மேட்ரிக்ஸு 8/3 9 64/3. இது A11 A12 A13. அடுத்து அதே மாதிரி A21 9 64/3 125. 9 64/3 125/3. அதே மாதிரி இங்கே எப்படி மாறும்? 64/3 125/3 216/3. இதுதான் மேட்ரிக்ஸு. இந்த மேட்ரிக்ஸை தான் நம்ம ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா? ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா, ஏ டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ரோவை காலமாக மாத்திரம், காலத்தை ரோவாக மாத்திரம், இவ்வளோ தான் வேலையே. அப்போ ஏ பவர் டி, ஏ டிரான்ஸ்போஸோட வேலை நமக்கு இதுதான். சரிங்களா? ஈக்குவல் டு இதை எப்படி மாற்றுறோம் அப்படின்னா, இப்போ இங்கே இந்த ரோ இருக்கு இல்லையா,
சரி, இந்த காலம் இருக்குல்ல, இந்த காலத்தை நம்ம ரோவாக எழுதுகிறோம். 5 1 3. அதே மாதிரி 4 -7 8 3 9 2. அவ்வளோதான். இதில் வேல்யூவே இவ்வளோ தான். ஏ டிரான்ஸ்போஸ் அவ்வளோதான். இந்த கொஷினில் ஃபஸ்ட்டு நாம் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா -a கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ இங்கே இருக்குது. ஏவில் வந்து -aவோட வேல்யூ என்ன? இப்போ மைனஸை உள்ள கொண்டு வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ மைனஸ் உள்ள கொண்டு வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணால் -√7 ப்ளஸ்ஸெல்லாம் என்னவோ மாறிடும், மைனஸாக மாறிடும். அப்போ இது ப்ளஸ்ஸாக மாறிடும். ஏன்னா மைனஸ் என்னவோ மாறிடுது, ப்ளஸ்ஸாக மாறிடுது. இந்த மைனஸு ப்ளஸ்ஸாக மாறிடும். -2, அடுத்து -√3, அடுத்து 5. இவ்வளோ தான். இதை நாம் டிரான்ஸ்போஸ் பண்ணணும். a/t. இங்கே ஏன் கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த டிரான்ஸ்போஸ் ஆஃப் -a ஏவோட டிரான்ஸ்போஸ். இப்போ இதை டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா -√7 √5, அடுத்து -√3, இந்த இடத்துல 3, -2 5. அவ்வளோதான் ஆன்சர். அவ்வளோதான். கொஷினை நல்லா பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான கொஷின் தான். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள் ஒரு நிமிஷம். இப்போ ஏவோட வேல்யூ நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா? என்ன கொடுத்துருக்குறாங்க? 5 2 2 √17 அப்படி கொடுத்துருக்காங்களா? -√17 0.7 5/2 8 3 1ன்னு கொடுத்துருக்குறாங்க. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா வெரிஃபை a/t. ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா a/tயை கண்டுபிடிக்கணும். இதுக்கு டிரான்ஸ்போஸ் பண்ணி திருப்பி அதை டிரான்ஸ்போஸ் பண்ணால் நமக்கு என்ன தான் கிடைக்கும்? ஏ தான் கிடைக்கும்னு சொல்லணும். இப்போ பாருங்கள், இப்போ ரோவை காலமாக எழுதணும். 5 √17 8 இல்லையா? 2 0.7 5/2. சாரி இதை நம்ம அப்படியே மாற்றி எழுதுகிறோம். 0.7 இங்கே வந்து 3 வந்துடும். சரிங்களா? அடுத்து இது அதே மாதிரி 2 5/2 1. இது a/t. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா a/tயை திருப்பி டிரான்ஸ்போஸ் பண்ணணும். ஏன்னா கொஸ்டினே தான். a/tயை நாம் என்ன பண்ண போகிறோம்? திருப்பி டிரான்ஸ்போஸ் பண்ண போகிறோம். இந்த இதை திருப்பி டிரான்ஸ்போஸ் பண்ணால் 5 2 2 -√17 0.7 5/2, அடுத்து 8 3 1. இப்போ பாருங்கள், இப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள். ஏவும் இதுவும் ஈக்குவலாக இருக்கா? ஸோ அதுதான் நமக்கு ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னாங்க. நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இங்கே நம்ம எப்படி எழுதணும்னா ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டு. அவ்வளோதான். இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா எக்ஸு ஒய் இஜெட் இந்த மூணோட வேல்யூவை கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், இந்த ஒய் இருக்க வேண்டிய இடத்துல இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 12ன்னு இருக்கா? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு எழுதணும். கிவன் அப்படின்னு எழுதணும். கிவன் என்ன? 12 3 x 5 ஈக்குவல் டு ஒய் இஜெட்டு 3 5. அப்போ ஒய் இருக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக என்ன இருக்குது? 12 இருக்குது. அப்போ ஒய் ஈக்குவல் டு 12 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, ஒய்யோட வேல்யூ. அடுத்து இஜெட் இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது? செகண்ட் இதில் இஜெட் இருக்க வேண்டிய இடத்துல 3 இருக்குது. இப்போ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல இங்கே என்ன இருக்குது? 3 இருக்குது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3. அவ்வளோதான். இப்போ இங்கே வேல்யூ நமக்கு இந்த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3, ஒய் ஈக்குவல் டு 12, இசட் ஈக்குவல் டு 3. அவ்வளோதான். செகண்ட் சம் அதே மாதிரி இங்கே என்ன இருக்குன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் அது இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குன்னா 6 இருக்குது. ஸோ நீங்கள் கிவன் கண்டிப்பாக எழுதி ஆகணும்ப்பா. கிவன் எழுதிக்கங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 6. இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள். 5 ப்ளஸ் இஜெட் இஸ் ஈக்குவல் டு 5. 5 ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு 5. ஓகேவா? சரி. அடுத்து எக்ஸு ஒய் இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது? 8 இருக்குது. அப்போ எக்ஸு ஒய் ஈக்குவல் டு 8. அப்போ 3 வேல்யூ நமக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு ஏதாவது ஒன்றை கண்டுபிடிக்கணும்.
ஒன்று இஜெட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், இல்லை எக்ஸ்ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா அடுத்தடுத்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு இஜெட்டோட வேல்யூவை பார்க்குறோம். இப்போ இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2, இது ஈக்குவேஷன் 3. எப்படி வேணாலும் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அதுக்கான மெத்தடை பாருங்கள். இப்போ இஜெட்டோட வேல்யூ வேணுங்கிறதுனால ஃபஸ்ட்டு 5 + இஜெட்டு = 5. இஜெட் தானே வேணும் நமக்கு இல்லையா? அதனால் இந்த 5 என்ன செய்யும், அந்த பக்கம் போயிடும். அப்போ இஜெட் = 5 - 5. அப்போ இஜெட்டோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது, 0. ஃபஸ்ட்டு வேல்யூ கிடச்சாச்சு. அடுத்து எக்ஸ்ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஒன்று இதை எங்கிட்டு கொண்டு வாங்க, இல்லை இதை எங்கிட்டு கொண்டு வாங்க, எல்லாம் ஒன்று தான். இப்போ எக்ஸ் + ஒய் = 6 இருக்கா? இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ வேணும்னா இந்த ஒய் அந்த பக்கம் போயிடும். போச்சுன்னா என்ன கிடைக்கும், 6 - ஒய்ன்னு கிடைக்குமா? ஓகேவா? இப்போ இந்த 6 - ஒய்யை கொண்டு வந்து எதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. இதை சப்ஸ்டியூட் இன் 3. ஓகேவா? இப்போ 6 இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 6 - ஒய், ஏன்னா எக்ஸுக்கு பதிலாக 6 - ஒய் போட்டாச்சு. ஆல்ரெடி இங்கே ஒரு ஒய் இருக்குது, = 8. இப்போ இந்த ஒய்யை உள்ளே கொண்டு வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா 6y - y² = 8. இப்போ இந்த y² 6y எல்லாமே அந்த பக்கம் போனால் நமக்கு எப்படி மாறும், y², இந்த -y² அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். -6y, ஏன்னா இந்த +6y அந்த பக்கம் போச்சுன்னா -6y. இந்த 8 அங்கேயே தான் இருக்குது, அதனால் +8 = 0. ஏன்னா இந்த பக்கம் இருக்கிற எல்லாத்தையுமே நாம் அந்த பக்கம் எடுத்தாச்சு. இப்போ ஃபேக்ட்ரு பண்ணுறோம். ஃபேக்ட்ரு பண்ணோம்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நமக்கு 8 வரணும், ஆட் பண்ணால் -6 வரணும். 4 2 7 வருமா? இது மைனஸு, இதுவும் மைனஸ், ஏன்னா இது ரெண்டும் ஆட் பண்ணால் தான் இங்கே மைனஸ் வரும் இல்லையா? அப்போ ஒய். அப்போ ஒய்யோட வேல்யூ 1 நமக்கு என்னவாக இருக்கணும், ஒய்யோட வேல்யூ 4ஆக இருக்கணும். அப்படி இல்லைன்னா 2ஆக இருக்கணும். ஏங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா y - 4 y - 2 = 0. அப்போ ஒய்யோட வேல்யூ 4 6 2 இந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? இப்போ ஒய்யோட வேல்யூ கிடச்சிருச்சு. இதை கொண்டு வந்து நம்ம எதுலனாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஒய்யோட கிடச்சதுனால இப்போ x = 6 - ஒய்யோட வேல்யூ 4ன்னு எடுத்துக்கிட்டால் எக்ஸோட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்கும், 2 கிடைக்குமா? ஆர் இல்லை, x = 6 - இந்த ஒய்யோட வேல்யூ எனக்கு நான் 2ன்னு எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு வேல்யூ என்ன கிடைக்கும், 4 கிடைக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ எனக்கு என்னவா மாறுது, 2r4. 2r4. ஒய்யோட வேல்யூ வந்து 4r2. இஜெட்டோட வேல்யூ 0. அவ்வளோதான் இதோட ஆன்சர். இப்போ நமக்கு 3வது சம்மு நம்ம பார்க்க போகிறோம். 3வது சம்மில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, இதுவும் ஈக்குவல், இதுவும் ஈக்குவல், இதுவும் ஈக்குவல். அப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி வரும். z = 9, x + z = 5, y + z = 7. இப்போ பாருங்கள், ஏதாவது ஒன்று ஈக்குவேட் பண்ணிடலாம். சரிங்களா? ஈக்குவேட் பண்ணிட்டோம்னா நமக்கு வேல்யூ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், கிடைக்கும். சரியா? இதை 1, இதை 2, இதை 3. இப்போ பாருங்கள், இப்போ 1 2 ஈக்குவேட் பண்ணுறேன். 1 and 2 ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறோம். ஈக்குவேட்னா மைனஸ் பண்ணலாம், ப்ளஸ் பண்ணலாம். x + y + z = 9 இருக்கா? இதை நான் மைனஸ் பண்ணுறேன். இதால் x + z மைனஸ் பண்ணுறேன். இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிரும், இந்த ரெண்டும் எனக்கு கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் என்ன இருக்குது, y மட்டும்தான் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு மைனஸ் பண்ணுறதுனால ரைட் ஹேண்ட் சைடும் நம்ம மைனஸ் பண்ணணும். அப்போ 9 - 5 = 4. இப்போ எனக்கு ஒய்யோட வேல்யூ 4ன்னு கிடச்சிருச்சு இல்லையா? இதை கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டா எனக்கு எக்ஸோட இது இஜெட்டோட வேல்யூ கிடச்சிரும். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஈக்குவேஷன் 3ல் பாருங்கள் என்ன இருக்குது, ஒய் + z = 7. அப்போ ஒய்யோட வேல்யூ 4 + z = 7. இந்த +4 அந்த பக்கம் போச்சுன்னா -4 ஆயிரும்.
ஏன்னா நமக்கு தேவை இஜெட்டு. இஜெட் ஈக்குவல் டு 7 மைனஸ் 4. அப்போ வேல்யூ 3. அப்போ இஜெட்டோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருச்சு? 3 கிடச்சிருச்சா? இப்போ ரெண்டு விஷயம், ஒய்யோட வேல்யூ 4 கிடைக்குது, இஜெட்டோட வேல்யூ 3 கிடைக்குது. அடுத்து எக்ஸோட வேல்யூ பார்க்கணும். இது எதை கொண்டு வந்து இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் கிடைக்கும். எக்ஸ் ப்ளஸ் இஜெட் இஸ் ஈக்குவல் டு, ஒரு நிமிஷம், எக்ஸு ப்ளஸ் இஜெட் இஸ் ஈக்குவல் டு 5. அப்போ இஜெட்டோட வேல்யூ நமக்கு 3. ஸோ 3 இஸ் ஈக்குவல் டு 5 கொடுத்துருக்கோம். இந்த ப்ளஸ் 3 அந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 3ஆக மாறிடும். 5 மைனஸ் 3. அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு 2. எக்ஸோட வேல்யூ 2. இப்போ 3 வேல்யூமே நமக்கு கிடச்சாச்சு. எக்ஸு, ஒய், இஜெட். அவங்க கேட்டிருக்கிறது அதுதான். எக்ஸோட வேல்யூ என்ன, ஒய்யோட வேல்யூ என்ன, இஜெட்டோட வேல்யூ என்ன, இல்லை கடைசியில் நீங்கள் வேணால் எழுதிக்கலாம். இப்போ எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 4 அண்டு ஒய்யோட வேல்யூ 4 அண்டு இஜெட்டோட வேல்யூ நமக்கு என்ன அது 3. அவ்வளோதான்.